Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா ads managerல ஒரு சில மெட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க உங்களோட கிரியேட்டிவ் வந்து டெஸ்ட் பண்ணலாம் and within budget எப்படி டெஸ்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கன்வர்ஷன் கேம்பெயின் நீங்க ரெடி பண்ணிட்டு ஒரு சேல் கேம்பெயின் உள்ளர ஒரு சேல் ஆட் ஆட் செட் and then அது உள்ளர வந்துட்டு நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க கரெக்ட்டா? சோ இப்போ நான் வந்து இந்த சிங்கிள் ஆட் செட் குள்ளர நான் மல்டிபிள் ஆட் செட்ஸ் வந்து ஆட்ஸ் வந்து நான் போட்டுட்டு இப்போ நான் இதுக்கு வந்து நான் இன் கேஸ் நான் ஒரு 10 கிரியேட்டிவ் நான் டெஸ்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வீடியோ இருக்கு, 3 கரோசல் இருக்கு, 3 இமேजेस இருக்கு. இந்த மாதிரி நான் மொத்தமா ஒரு 10 வீடியோஸ் நான் ஒட்டுக்கா நான் வந்து டெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கற பட்சத்துல வாட் ஐ கேன் டு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 10 ஆட்ஸ்க்குமே ஈக்குவலா எனக்கு மணி வந்து ஸ்பெண்ட் ஆகணும். அப்பனாதான் எனக்கு தெரியும் இந்த 10 ஆடுக்குமே எந்த பர்టిక్యులர் ஆடுக்கு people ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு கரெக்ட்டுங்களா? சோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன திங்க் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இப்போ நான் என்ன ப்ராடக்ட் நான் வந்து செல் பண்ண போறேனோ அந்த ப்ராடக்ட்டோட ஆட்ஸ்க்கு நான் வந்து ஒரு காஸ்ட் வந்து ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுக்குவேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 rupees வரைக்கும் இந்த ஆடை வந்து நான் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆட் இன் தி சென்ஸ் இதுல போட்டுக்க இப்போ ஆட் 1 இது ஓகே ஜஸ்ட் ஐ அம் ரீநேமிங் இட் டு ஆட் 1. சோ இந்த மாதிரி நான் வந்து 10 different ads வந்து இந்த ad setல வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நான் இத வந்து நான் டெஸ்ட் பண்ணனும். ஓகே அட் a டைம்ல நான் டெஸ்ட் பண்ணனும். அதுக்கு there is a simple strategy that we use என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த ad set நீங்க சூஸ் பண்ணிட்டு அதாவது ad setல நீங்க சூஸ் பண்ணிட்டு மோர் நீங்க கொடுத்துட்டு இங்க create a new rule இருக்கு இல்லீங்களா? இந்த new rule வந்து நீங்க கொடுக்கணும். சோ இங்க நான் ஒரு ரூல் வந்து அப்ளை பண்றேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு 500 rupeesக்கு மேல போச்சு அப்படினா ஸ்டாப் தி ஆட் அப்படிங்கற ஒரு ரூல் வந்து நான் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? FBK வந்து நான் செட் பண்றேன். இது வந்து எனக்கு நான் செலக்ட் பண்ணிருக்க இந்த ஆட் செட்டுக்கு தான் வொர்க் ஆகும். ஓகே மத்த ஆட் செட்க்கு வொர்க் ஆகுது because அந்த ஆட் செட் தான் நான் வந்து கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ ஆக்ஷன் என்னது அந்த ஆட் செட்டே வந்து டர்ன் ஆஃப் பண்ணனும். அப்படி இல்லனா வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனக்கு கொடுக்கணும். இல்ல நான் ஆட வந்து இது பண்ணும் ஆட் செட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணும். அந்த மாதிரி நான் வந்து ரூல் வந்து செட் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் இதுல செட் பண்ற பட்ஜெட்டையும் நான் வந்து இந்த ரூல்ல இது பண்ணிக்கலாம். டெய்லி பட்ஜெட்டை இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், லைஃப் டைம் பட்ஜெட்டையும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், லைஃப் டைம் பட்ஜெட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி பட்ஜெட்டையும் நான் ஸ்கேல் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லைஃப் டைம் பட்ஜெட்டையும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பட்ஜெட்டையும் நான் இந்த ரூல் போட்டு நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் இது மேனுவலாவும் நான் வந்து பிட்டிங்கை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து டர்ன் ஆஃப் ஆட் செட் தான். ஏன்னா நான் இப்போ பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் பெர் ரிசல்ட், அதாவது எனக்கு ஒரு ஆடுக்கு காஸ்ட் பெர் ரிசல்ட் வந்து 500 ரூபாய்க்கும் கீழே வந்து போகக்கூடாது. கரெக்டா? 500 ரூபாய்க்கு மேல வந்து போகக்கூடாது. இதுதான் என்னோட கண்டிஷன். சோ இந்த கண்டிஷனுக்கு எனக்கு அப்ளை ஆகணும். ஓகேங்களா? இதை நான் வந்து இன்புட் பண்ணி வச்சுட்டேன். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லைஃப் டைம் ரேஞ்ச் வந்து கொடுக்குறேன். மேபி நான் வந்து இதை 7 நாள்லயே டெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்லிடுறேன். அண்ட் ஷெட்யூல் பண்ணிருக்கிறது கண்டினியூஸ்லி ஒரு டெய்லி கிடையாது, நான் கண்டினியூஸாவே நான் ஷெட்யூல் பண்றேன். இது வந்து ஃபேஸ்புக்ல இப்போ நான் இந்த ரூல் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரூலை நான் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் வந்து ரூல்ஸ் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ்ல நான் போய் பார்க்கறேன். சாரி. சோ இதுதான் எக்ஸிஸ்டிங் ரூல் பிகாஸ் நான் இப்பதான் அந்த ரூல் கிரியேட் பண்ணேன். நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேவ் ரூல் கொடுத்து நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா இதுக்குள்ளர நான் போடுற ஆட்ஸ் எல்லாமே இதுல நான் போடுற ஆட்ஸ் எல்லாத்துக்குமே 500 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் ஆயிட்டு இன்கேஸ் காஸ்ட் பர் பர்ச்சேஸ் வந்து கம்மியா இருக்கிற பட்சத்துல எனக்கு ரீச்சே போகாத ஆட்ஸ் அது தானே ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கிரியேட்டிவ் டெஸ்ட் பண்ணணும். இதுல நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து FB will try to figure out எனக்கு 500 ரூபாய்க்குள்ளர யாரெல்லாம் வாங்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்டை அவங்கள வந்து போய் பார்த்து வாங்க வைக்கும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் இந்த ப்ராடக்ட்டே நம்ம 500 ரூபாய் அப்படின்னு செட் பண்ற காட்டி உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து தேவையில்லாத பிளேசஸ்ல வேஸ்ட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் போய் யாருமே வாங்காம இருந்தா there is a financial loss. கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ரூல்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு வைக்கிற பட்சத்துல ஃபார் கன்வர்ஷன் ஆட்ஸ் கண்டிப்பாவே உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபார் மோர் சச் டிப்ஸ் ஃபாலோ சைன் மீடியா இன்ஃபோடெக். Thank you.